ஜெர்மனி ஹெயில்ப்ரோன் கந்தசாமி கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பேட் ஃப்ரிட் சாலில் நியோரா மெகா சேல். சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை என சிறப்பு விலை தள்ளுபடிகள். ஜெர்மனியில் வலம் வரும் நியோரா நிறுவனத்தின் தொடர்ச்சியான மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். வைத்திய காப்புறுதி திட்டங்களில் புதிய நடவடிக்கைகள் ஜெர்மனியில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மனியில் கிராங்கன்காசே ரிஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற வைத்திய காப்புறுதி சட்டத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஜெர்மன் அரசாங்கம் முடிவெடுத்துள்ள நிலையில் தற்பொழுது பலவிதமான ஆலோசனைகளை பல கட்சிகளைச் சேர்ந்த நிபுணர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்கள் அவர்களுடைய வைத்திய சிகிச்சை பெறுவதை சில கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் என்று CDU கட்சியுடைய முக்கிய அரசியல் பூர்வமான ஜானிக் போக் என்பவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்கள் ஏற்கனவே வேலை செய்யாமல் விட்டிருந்தால் இவர்களுக்கு இவ்வகையான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவருக்கு ஜெர்மன் அரசாங்கமானது வைத்திய காப்புறுதி 12 பில்லியன் யூரோக்களை செலவிட்டு வருவதாகவும் இதன் காரணத்தினால் அரசாங்கத்துக்கு பாரிய அளவு பண துண்டுகள் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் வெகு விரைவில் இவ்வகையான வைத்திய காப்புறுதி சட்டத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வைத்திய காப்புறுதி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற பங்களிப்பை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் தற்பொழுது முன்மொழியப்பட்டு வருகின்றது. ஜெர்மனியில் குழந்தை வைத்தியர் ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் கிழக்கு மாநிலமான பிரண்டன்பர்க் மாநிலத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் கடமையாற்றிய ஒரு வைத்தியரானவர், குறிப்பாக குழந்தை பிள்ளைகளுக்கு வைத்தியம் செய்த இந்த வைத்தியர் அந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்த பல சிறுவர் சிறுமிகள் மீது பாலியல் துன்புறுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறு வைத்திய சிகிச்சைக்கு வந்த ஒரு சிறுமி மீது இவர் பாலியல் வன்முறையை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த விடயம் தற்பொழுது வெளியே வந்த காரணத்தினால் இந்த வைத்தியர் நிபுணரானவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த வைத்தியர் இந்த பிரதேசத்தில் 2 வைத்தியசாலைகள் கடமையாற்றியதாகவும் இதே வேளையில் 130 பேருக்கு எதிராக இவ்வகையான பாலியல் துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் இந்த வைத்தியர் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது இந்த வைத்தியரானவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இவருக்கு எதிராக வெகு விரைவில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். வெளிநாட்டு பின்னணி கொண்ட மாணவர்கள் ஜெர்மனி நாட்டில் பாடசாலை கல்வியை முழுமையாக நிறைவு செய்யாமல் வெளியேறி வருகின்றார்கள். ஜெர்மனியில் குறிப்பாக வெளிநாட்டை பின்னணியாக கொண்ட மாணவர்கள் பாடசாலைக்கு சென்று பின்னர் பாடசாலை கல்வியை வெற்றிகரமான முறை நிறைவேற்றாது பாடசாலையை விட்டு வெளியேறி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக நோட்ரேம் வெஸ்ட்பாடன் மாநிலத்தில் 1,78,135 மாணவர்களில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமது பாடசாலை கல்வியை வெற்றிகரமான முறையில் முடிக்காமல் பாடசாலையை விட்டு வெளியேறியதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு 7,430 மாணவர்கள் இவ்வாறு முற்றுமுழுதாக தமது பாடசாலை கல்வியை நிறைவேற்றாது இடநடுவில் பாடசாலை கல்வியை விட்டு இவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறியதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு இவ்வாறு பாடசாலை கல்வியை நிறைவேற்றாது வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கை 2.2% இருந்ததாகவும் இதே வேளையில் 2025ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கையானது 4.2 உயர்வு கண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டு பின்னணியாக கொண்ட மாணவர்கள் அவர்களுடைய மொழியாற்றல் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் பாடசாலை கல்வியில் கூடிய அளவு கவனம் செலுத்தி இவர்களால் இந்த பாடசாலை கல்வியை வெற்றிகரமான முறையில் முடிக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை ஜெர்மனி நாட்டில் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வெளிநாட்டை பூர்வமாக கொண்டவர்களுடைய எண்ணிக்கையானது பாரிய அளவில் அதிகரித்து வருவதாக ஜெர்மனியின் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடமுட்டன் மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகையில் 2 மில்லியன் பேர் வெளிநாட்டவர்களாக உள்ளதாகவும் இந்த புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மாநிலத்தில் மொத்த ஜனத்தொகையில் இவர்களுடைய எண்ணிக்கையானது 18.3% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் வடமுட்டன்பாக் மாநிலத்தில் சில நகரங்களில் இவ்வகையாக வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கை பாரிய அளவில் உயர்வு கொண்டுள்ளதாகவும் இந்த புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஃபோர்ட் சைமன் என்ற பிரதேசத்தில் 31.5% வெளிநாட்டவர்கள் என்றும் ஹைல்ப்ரோன் நகரத்தில் 27.9% வெளிநாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் பிரஜா உரிமை புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. ஜெர்மனியில் இரட்டை பிரஜா உரிமை சட்டமானது 2024 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இவ்வாறு புதிய ஜெர்மன் பிரஜா உரிமை சட்டத்தின் பிரகாரம் பல லட்சக்கணக்கானவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டதுடன் அவர்கள் சொந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க தற்பொழுது ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சியினுடைய முக்கிய பிரதான கட்சியான சிடியு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் ஸ்டெஃபான் மயர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் சிறிய நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு இரட்டை பிரஜா உரிமை வழங்குவதை ஜெர்மன் அரசாங்கமானது மறு பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சிறிய நாட்டுடைய அதிபர் அல்ஷாரா அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த பிற்பாடு சிறிய நாட்டு அகதிகளை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்ற வேளையில் தற்பொழுது சிடியு கட்சியானது இவ்வையான ஒரு கருத்தை முன்மொழிந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாட்டின் இரட்டை பிரஜா உரிமை சட்டத்தில் பாரிய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஸ்டெஃபான் மயர் அவர்கள் தெரிவித்ததாக பத்திரிகைகளில் செய்திகளாக வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க பயன் மாநிலத்தில் உள்ள ஏஎஃப்டி கட்சியானது 2016 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஜெர்மன் பிரஜா உரிமை பெற்றவர்கள் பல முறைகேடான சம்பவங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் இவர்களுடைய விண்ணப்பங்களை மறு பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக மோசடியான ரீதியில் பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டவராக இருந்தால் 10 வருடங்களுக்கு இவ்வையாக மோசடியான முறையில் பிரஜா உரிமை பெற்றுக் கொண்டது இனங்காணப்பட்டால் அவ்வையான பிரஜா உரிமையை மீள பெறுவதற்கு ஜெர்மனியில் சட்டம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். இஸ்ரேல் பாராளுமன்றம் கினசெட்டில் பாலஸ்தீன விரோத அமைப்புக்கு எதிராக பாரிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2வது உலக மகா யுத்தத்தில் பல லட்சக்கணக்கான யூதர்கள் நாசி படைகளால் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு நியூரம்பர்க் ட்ரிபுனல் என்று சொல்லப்படுகின்ற விசேட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. இதே போன்று 2024 ஆண்டு பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேலில் பல நூற்றுக்கணக்கான யூத குடிமக்களை கடத்தி சென்றதும் மட்டுமல்லாமல் பலரை கைதியாக வைத்திருந்தார். இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாக பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன நபர்களை சந்தேகிக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்காக விசேட நீதிமன்ற பொறுமுறை ஒன்றை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதற்கு முன்னர் இஸ்ரேலிய பாராளுமன்றமான கினசெட்டானது இவ்வாறு யூதர்கள் மீது நடத்துகின்ற வன்முறைகளில் நடத்திய நபர்களை கைது செய்து இவர்கள் சரியான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் இவ்வையான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு ஏற்ற வகையில் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு ராஜேந்திர விஷயம் ஒன்றை மேற்கொண்டு சீன நாட்டுடைய அதிபர் ஷியாபிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை 2 நாட்டு உறவுகளில் தற்பொழுது புதிய திருப்புமுனை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் தாய்வான் விடயத்தில் அமெரிக்காவானது மிக நிதானத்துடன் நடக்க வேண்டும் என்று சீனாவுடைய அதிபர் ஷி பெங் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடன் கருத்து தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஹோமோஸ் நீரிணை பிரதேசத்தை ஈரானானது தன்னிச்சையான முறையில் மூடிவிடுவதை சீனா மற்றும் அமெரிக்காவானது கண்டித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இக்கணத்தின் பொழுதும் ஈரானானது ஹோமோஸ் நீரிணையை தன்னிச்சையாக மூடக்கூடாது என்று சீனாவும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு பாகிஸ்தானானது கூடுதலான பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சீனாவுடைய வெளிநாட்டு அமைச்சர் பாகிஸ்தான் வெளிநாட்டு அமைச்சருக்கு கருத்து பரிமாற்றம் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்,
என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாம இருந்திருக்கு இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி ஹெயில்ப்ரோன் கந்தசாமி கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பேட் ஃப்ரிட் சாலில் நியோரா மெகா சேல். சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை என சிறப்பு விலை தள்ளுபடிகள். ஜெர்மனியில் வலம் வரும் நியோரா நிறுவனத்தின் தொடர்ச்சியான மெகா சேல்.